ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி 5 ஃபர் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஹியூமன் ஃபிசியாலஜியோட பார்ட் 2 3 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன், இன்டகிரேஷன். அண்ட் இந்த சாப்டர்ஸ் 3 சாப்டர்ஸ்லேருந்தும் நம்ம ஓவராலாக எவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 கொஷின்ஸ் வரைக்குமே இருக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே கிட்னிஸ் இந்த பக்கம் இந்த காலமில் யாரோட மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபோய்டின் அப்படின்றது ஒரு ஹார்மோன் கிட்னிஸ்னால செக்ரீட் பண்ணப்படுறது. அண்ட் இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்சிஸ் அப்படின்ற ப்ராசஸை கேரி அவுட் பண்ணும். அதாவது எரித்ரோபாய்சிஸ்ன்றது ஆர்பிசி உருவாகக்கூடிய ப்ராசஸ். ஸோ கிட்னிஸ் எரித்ரோபோய்டின். அண்ட் ஓவரி பார்த்தீங்கன்னா ப்ரோஜெஸ்ட்ரான்ன்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். பான்க்ரியாஸ் குளுக்ககன். அட்ரினல் மெடுலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். ஒன்று அட்ரினலின், இன்னொன்று நார் அட்ரினலின். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம கேட்டகோலாமைன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அண்ட் வாங்க செகண்ட் கொஷின் பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஹேவிங் சேஞ்சஸ் இன் த பாடி டெம்பரேச்சர் அண்ட் இம்ப்ராப்பர் ஸ்லீப் வேக் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட் அண்ட் ஹார்மோன்ஸ் பேர் இஸ் மால் ஃபங்க்ஷனிங் இன் த இண்டிவிஜுவல். ஸோ உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே சரியான ஆன்சர் பீனியல் கிளாண்ட் அண்ட் மெலட்டோனின். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ யூஸ்வலாக இந்த பீனியல் கிளாண்டுங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினுடைய டார்சல் சைடில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதான் பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறோம். இந்த பீனியல் கிளாண்ட்லேருந்து உருவாகக்கூடியதான் மெலட்டோனின் பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய 24 ஹவர் சைக்கிள், அந்த ஸ்லீப் வேக் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நம்மளுடைய டிஃபென்சிவ் எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த மெலட்டோனின் தான். ஸோ இதை செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் பீனியல் கிளாண்ட். அண்ட் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். The afferent nerve fibers transmit impulses from organs to CNS, that is central nervous system. இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் பி, hindbrain comprises of cerebrum, thalamus and hypothalamus. இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். ஹைன்பிரெயினில் cerebrum, thalamus, hypothalamusலாம் இருக்காது, ஃபோர் பிரெயினில் தான் இருக்கும். ஹைன்பிரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு பான்ஸு, செரிபெல்லம் as well as இது மெடுலாலாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். வேறஸ் ஆப்ஷன் சியும் டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். நெசல்ஸ் கிரானுல்ஸ் as well as மல்டிபோலர் ஆக்சான்ஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிரெயின் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர்ஸ். போத் ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் கனெக்டட் பை ட்ராக்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் கால்டுன்னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் பார்த்தீங்கன்னா 2 ஹெமிஸ்பியர்ஸும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ராக்ட் ஆஃப் நர்வ் ஃபைபராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹைப்போதலாமஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தலாமஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன போர்ஷன் தான் ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஹைப்போதலாமஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஆரல்ஸ் நமக்கு வந்து இப்போ தாகம் எடுக்குது, இல்லைனா பசிக்குது, அதெல்லாம் தூண்டி விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். அண்ட் கார்பரா குவாட்ரிஜெமினான்றது இந்த மிட் பிரெயினுடைய டார்சல் சைடு இருக்கு, டார்சல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு 4 ஸ்வெல்லிங்ஸ், 4 லோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 லோபை தான் நம்ம கார்பரா குவாட்ரிஜெமினான்னு சொல்கிறோம். அண்ட் ஆப்ஷன் டி கார்பஸ் செரிபெல்லம்னு ஒன்று கிடையாது. ஸோ ஆன்சர் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A single U-shaped bone is present at the base of buccal cavity which is known as. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹயாய்டு. ஹயாய்டுன்னு சொல்லப்படுற இந்த போன் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு போன் மட்டும் வேறு எங்கேயுமே ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ இட் இஸ் த ஒன்லி போன் தட் டஸ் நாட் ஃபார்ம் ஜாயிண்ட்னா ஆப்ஷன் டி, ஹயாய்டு. அண்ட் யூஸ்வலாக இது நமக்கு டங் மசில்ஸும் அண்ட் ஸ்வாலோ பண்ணும்போது சில மசில்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டாக இந்த ஹயாய்டு ஆக்ட் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நமக்கான 5 ஃபர் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான 5 ஃபர் சேலஞ்ச். அண்ட் உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 ஃபர் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பயோவாத்தியர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 ஃபர் சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Biovathya, saying Tata, bye-bye.